மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ்க்கு காமனா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்றது தான். பேசிக்கா மார்க்கெட் பை ட்ரெண்ட்ல இருக்கா, இல்ல செல் ட்ரெண்ட்ல இருக்கான்ட்டு ஐடென்டிஃபை பண்ணா தான், உங்களால கான்ஃபிடென்ட்டா ஒரு என்ட்ரியவே எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோல சிம்பிளா ஒரு ட்ரெண்ட எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்ப நான் வந்து ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம நிஃப்டி சார்ட்டே எடுத்துக்கலாம். ஸோ நிஃப்டில தான் இருக்கு. அண்ட் டைம் ஃப்ரேம் வந்து நான் 4 ஹவர்ஸ்ல செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேம் கம்ஃபர்டபுளோ நீங்க அந்த டைம் ஃப்ரேம்ல பண்ணிக்கலாம். ஸோ இந்த சார்ட்ல ட்ரெண்ட எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் தான் வந்து மூவிங் ஆவரேஜ் மெத்தட். நம்ம இப்ப இண்டிகேட்டர்ஸ்ல போயிட்டு மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இண்டிகேட்டர் ஆட் பண்ணோம்னா நமக்கு இங்க லெஃப்ட் சைடுல ஷோ ஆகும். அண்ட் அதோட செட்டிங்ஸ்ல போயிட்டு நம்ம 2 மூவிங் ஆவரேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் 2மே வந்து இஎம்ஐல வைக்கலாம். அண்ட் அனதர் ஒன் வந்து நான் 100ல வைக்கிறேன். ஸோ 2மே வந்து க்ளோஸ் குடுத்துக்கோங்க. க்ளோஸ் குடுத்துட்டு அப்ளை குடுத்துட்டீங்கன்னா, இண்டிகேட்டர் ஆட் பண்ணோம்னா ஒரு ட்ரெண்ட் நமக்கு இதுல கிளியரா தெரியும். நமக்கு கிளியரா இங்க இருந்து ஒரு பை ட்ரெண்ட் கிடைச்சிருக்கு மார்க்கெட்ல. அண்ட் பை ட்ரெண்ட்ல இருக்கும்போது மூவிங் ஆவரேஜ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 20 மூவிங் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ரன் ஆயிட்டு இருக்கும். அதுக்கு கீழ 100 மூவிங் ஆவரேஜ் ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் 20 மூவிங் ஆவரேஜ் இருக்கணும். அண்ட் அதுக்கு கீழ 100 மூவிங் ஆவரேஜ் இருக்கணும். இந்த மாரி இருந்துச்சுன்னா நமக்கு பை ட்ரெண்ட் கிளியரா தெரியும். அண்ட் இந்த பர்ட்டிகுலர் ஜோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சைட்வேஸ் மார்க்கெட். அண்ட் இந்த மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃப்ளாட்டா இருக்கும். ஸோ இந்த மாரி இடத்துல நம்ம என்ட்ரி அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நமக்கு அகைன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட் கிளியரா கிடைக்கும். ஸோ டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது இஎம்ஐ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 20 மூவிங் ஆவரேஜ் கீழ இருக்கு. அண்ட் அபவ் அதுக்கு மேல தான் வந்து 100 மூவிங் ஆவரேஜ் ரன் ஆயிடும். ஸோ டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் 20 மூவிங் ஆவரேஜ் இருக்கும். அதுக்கு மேல 100 மூவிங் ஆவரேஜ் ரன் ஆயிடும். ஸோ இப்படி தான் நம்மளால ஒரு செல் ட்ரெண்டையும் அண்ட் பை ட்ரெண்டையும் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாரி நம்ம நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அத மிஸ் பண்ணக்கூடாதுன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.